Hello friends, welcome to Gomati's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பொங்கல் vlog தான் பார்க்க போறீங்க. யுஎஸ்ல நம்ம கிடைக்கிற சாமான்களை வச்சு நாங்க எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கறத தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் முதல் நாளே வாங்க வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கி ரெடி பண்ணி எடுத்து கவுண்டர் டாப்ல வச்சிருவேன். காலையில சீக்கிரமா பொங்கல் வச்சுட்டு படைச்சிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க, அவரு ஆஃபீஸ் போயிடுவாங்க. இப்போ இவ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பொண்ணு தனுஜா, இவ சின்னவ ஹரிணி. இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், எப்படி பொங்கல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பால் மட்டும் காலையில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து சக்கரை பொங்கல் பானை. இங்கே வந்து எனக்கு மஞ்சள் கொத்து கிடைக்கிறது வந்து நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வாங்கணும். பட் பச்சை மஞ்சள் எனக்கு வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ பச்சை மஞ்சளை எடுத்து நான் வந்து நூலில் கட்டி எடுத்து வச்சு பட்டை போட்டு குங்குமம் வச்சுருக்கிறேன். அடுத்து சக்கரை பொங்கலுக்கு தேவையான அரிசி, பருப்பு, அப்புறம் வெல்லம் மெஷர்மெண்ட்டு, அப்புறம் தண்ணி மெஷர்மெண்ட்டு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வெண்பொங்கலுக்கு தேவையானது ஜாமான்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் வந்து வீட்டிலேயே காய்ச்சறது தான். ஏற்கனவே நம்ம சேனலில் நெய் வந்து எப்படி வீட்டில் காய்ச்சணுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலக்காய், கிராமத்து ஸ்டைலில் பலக்காய்கள் எப்படி செய்கிறது, புளிக்காய் எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்கலாம். அதுக்கு நாட்டு காய்கறிகள் தான் வாங்குவோம் முக்கால்வாசி. வாங்கிட்டு இந்த பானை பார்த்தீங்க அப்படின்னா நான் வருஷம் ஃபுல்லாகவே வெறும் பொங்கலுக்கு இந்த புளிக்காய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன். இந்த தொடுப்பும் வந்து அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், மற்ற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். எடுத்து உள்ளே வச்சுடுவேன். அதே மாதிரி காய்கறிகளும் எடுத்து வச்சுட்டு பொங்கல் வைக்கிறப்ப காய்கறிகளை நம்ம உடனே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பு வந்து முட்டெல்லாம் வச்சு நம்ம பச்சரிசி மாக்கோலம் போட்டு வச்சுருக்குறோம். பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோட அம்மா வந்து பின்னாடி விறகு அடுப்பில் கொடி அடுப்பில் வைப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்தியும் வச்சு பின்னாடி வந்து குத்து விளக்கு வைப்பாங்க. பட் என்னோட கவுண்டர் டாப்பில் குத்து விளக்கு வச்சா இடம் பத்தாது அப்படிங்கிறதுனால ஒரு காமாட்சி விளக்கை கிழக்கு முகம் பார்த்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விளக்கு பொருத்தி ஊதுபத்தியும் பொருத்தி வச்சுட்டு இப்போ நம்ம பொங்கல் பானைகளை அடுப்பில் வைக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து சக்கரை பொங்கல் பானையை வச்சுருக்கிறேன். இன்னொன்று ரெண்டாவது வெண்பொங்கல் பானையும் வச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த ஒரு 1/4 டம்ளர் பால், மிச்சது தண்ணி, அரிசியை களைஞ்ச 2வது தண்ணியும் கலந்து கண்டிப்பாக ஊற்றணும். அது ஊற்றினா மட்டும்தான் நமக்கு நல்லா பொங்கி வரும். நார்மலாக பார்த்திங்கன்னா ஊரில் நிறைய பொங்கல் பானை நிறைய தண்ணி வச்சு பொங்க விடுவாங்க. பட் இங்கே கேஸ் அடுப்பில் ஊற்றிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஆன் ஆகாதுங்கிறனால 3/4 பானைக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இதை வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மூடி வச்சுட்டு ஆன் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு பொங்குறப்ப எல்லா சைடும் ஈவனாக நமக்கு பொங்கி வரும். இது ரெண்டுமே நல்லா பொங்கி வர்றதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைகள்லாம் ஒன்றா அடுத்த அடுப்பில் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு சட்டுன்னு வேலை முடிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பொங்கலுக்கு தேவையானதையும் வச்சுட்டு இந்த சைடு சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லத்தை நம்ம கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சில பேர் போட்டுருவாங்க. நான் கொஞ்சம் திக்காக பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற்றுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் பலக்காய் செய்கிறதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரெசிபி வந்து இதில் நான் இன்க்ளூட் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு வெல்லத்தை வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பாகு மாதிரி கொஞ்சம் திக்காக எடுக்கணும். அதே மாதிரி சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் நான் வந்து பாலையும் தண்ணியும் மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு 5லேருந்து 6 பங்கு, அதாவது எடுக்கிற பருப்போடு சேர்த்து 6 பங்கு தண்ணி வச்சு நான் பொங்க வைக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். இப்போ பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியையும் பருப்பையும் நம்ம வந்து பானையில் தண்ணி ஊற்றுறப்ப ஊற வச்சுடுங்க. ஸோ உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா புளிக்காய் பண்ணுறதுக்கு எல்லா காய்கறிகள், அதாவது வெங்காயம், நாட்டு காய்கறிகள், தக்காளி எல்லாத்தையுமே தண்ணி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, அதே மாதிரி மஞ்சத்தூள், சாம்பார் பொடி போடுவீங்கன்னா சாம்பார் பொடி இல்லை குழம்பு பொடி போட்டுட்டு அதை வந்து காய்கறிகளை வேக வச்சுக்கலாம். இப்போ பாகு வந்து ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாகை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுடுவோம். நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு
பரங்கிக்காயில் தனியாக ஒரு காய் செய்வாங்க, அதே மாதிரி வாழைக்காய் வச்சு ஒரு தனியாக காய் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து நிறைய பேர் இல்லை, நம்ம கம்மியாக தான் ஆள் இருக்கனாலும் அவ்வளோ செஞ்சு வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் புளிக்காயும் பொங்கலும் மட்டும் செஞ்சுடுவேன். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் எப்படி செய்யணும், அதே மாதிரி பொங்கலுக்கு பலக்காய் கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யணும், இல்லை பிராமின்ஸ் வீட்டில் செய்கிற மாதிரி கதம்ப சாம்பார் மாதிரி எப்படி செய்யணுங்கிற 3மே வந்து நான் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதோட வந்து வடை செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். வடை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து அது உங்களுக்கு நான் இப்போ எல்லாத்தையுமே காட்டினேன் அப்படின்னா பெரிய வீடியோ ஆகிடும். ஸோ வடையோட ரெசிபியும் வந்து உங்களுக்கு நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பாகு வந்து காஞ்சிருச்சு, அதை வந்து நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து பாகு வெல்லம் காய்ச்சினதை வந்து எடுத்து தனியாக வச்சுடுவோம். அரிசியெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் இதை நம்ம ஊற்ற போகிறோம். வறுக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றிட வேணாம், அது வந்து சூடாகிறப்போ உங்களுக்கு வேறு மாதிரி வாசனையாக இருக்கும். அதனால் வறுக்கிறதுக்கு கம்மியாக நெய் ஊற்றி முந்திரிப்பருப்பு திராட்சையெல்லாம் ஊற்றிட்டு நம்ம வந்து பொங்கலில் டைரெக்டாக வந்து நெய்யை வந்து காய்ச்சினதை ஊற்றணும் அப்படின்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திரும்ப காய்ச்சிட்டு பண்ணுறத விட ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கலுக்கு வறுத்துக்கலாம், அப்புறம் வந்து நம்ம வெண்பொங்கலுக்கு வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி சக்கரை பொங்கலுக்கு வந்து 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா கழுவி பானையில் தண்ணி ஊற்றுறப்ப ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி தான் வெண்பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் 1/3 மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து பாசிப்பருப்பு, அதே மாதிரி பாசிப்பருப்பையும் கொஞ்சம் லைட்டாக சவக்க வெறுஞ்சட்டியில் வறுத்துட்டு 2யும் சேர்த்து கழஞ்சி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் பொங்கல் பொங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரிசி எடுத்து அதில் போட்டுக்கலாம். தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ 2மே நீங்கள் எடுத்துருக்கிற பருப்புக்கும் அரிசியும் சேர்த்து 6லேருந்து 7 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா புது அரிசி கிடைக்கும், அரிசி தண்ணி கம்மியாக ஊற்றினாலே நல்ல பொங்கல் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து பொங்க ஆரம்பிக்குது. சொல்லுடா, பொங்கல் சொல்ல சத்தமா சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல் நல்லா வந்து பொங்கி எல்லா சைடும் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெண்பொங்கலும் பார்த்தீங்கன்னா நமக்கு பொங்கி வழிய ஆரம்பிக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பின்னாடி இருக்கிறது. இப்போ நம்ம வந்து வெண்பொங்கல் பொங்குனதில் அரிசி போட ஆரம்பிச்சிடலாம். நிறைய பாலும் தண்ணியும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு அப்புறமா அரிசியை போட்டுருங்க. எப்போதுமே அரிசியை போட்டதுக்கப்புறமா ஒரு கலரி கொடுத்துருங்க. இப்போ சக்கரை பொங்கலுக்கும் நம்ம பொங்குனதில் நம்ம அரிசியை போட ஆரம்பிச்சிருவோம். இப்போ சக்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றி தாளிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நேராக நெய்யை ஊற்றிக்கலாம். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா முந்திரி பருப்பு, திராட்சை, அடுத்து வந்து பொடியாக பல்லாக கட் பண்ண தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா வந்து செவக்க விட்டுட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டதுக்கு அப்புறமா நம்ம வேணுங்கிறப்ப போட்டுக்கலாம். அடுத்து வெண்பொங்கல் வந்து நாங்கள் நார்மலாக மிளகு சீரகம் தாளித்து தான் செய்வோம். அதுக்கு வந்து எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தை 1 பாதியமாக பண்ணி அதை வந்து எண்ணெயும் நெய்யும் ஊற்றினதை போட்டு பொரிய விட்டுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி, அடுத்தது பெருங்காய பொடி எல்லாம் போட்டு பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பை நல்லா பாதியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து செவக்க விட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலை இலைகள் போட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து வெண்பொங்கலோட தாளிப்பு. வெண்பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இன்னுமே நல்லா குழைவாகணும். கரண்டியை வச்சு நல்லா குழைச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பும் 1/4 கப்புக்கும் அதிகமாக துருவின ஃப்ரெஷ்ஷாக தேங்காயும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து நெய்யை வந்து டைரெக்டாக ஊற்றணும்னு சொன்னேன் இல்லையா, நெய் வந்து எடுத்துருக்கிற அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் ஊற்றினா உங்களுக்கு சரியாக இருக்கும். கலந்து விட்டுருங்க. நல்லா குழைவாக இருக்கிறப்ப இடைக்குங்க. ரொம்ப திக்காக இருக்குனிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம தாளித்து வச்ச மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு அதெல்லாம் இருக்கலையே அதை சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட வெண்பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக கமகமன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு அந்த தண்ணி வந்து நல்லா வெந்து சுண்டி வந்துடணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வெல்லத்தை நேராக போடுறதா இருந்தாலோ இல்லை பாகையோ நம்ம ஊற்றணும். வெள்ளை பாகு மாதிரி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. 1/2 கம்பி 1 கம்பிலாம் இல்லை, கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம்.
இப்போ நம்ம வந்து சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்டை வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். கூடவே இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இதில் வந்து நான் வந்து ஏலக்காய் பொடி ஜாதிக்காய் பொடி கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் சின்ன பீஸ் எடுத்து கைகளால் நசுக்கி விட்டு சேர்த்துருங்க. தாளித்து வச்ச ஏற்கனவே நம்ம தாளித்து வச்ச முந்திரி பருப்பு, திராட்சை, பல்லாக இருக்கிற தேங்காய் கூடவே நெய் தேவையான அளவு ஊற்றி கலந்துடலாம். கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் அந்த டேஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த சக்கரை பொங்கல் இருக்கும். இப்போ வந்து இந்த சைடு நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்டு வீடியோ பலக்காய் நான் கொடுக்கல, அதுக்கும் தாளிப்பு ரெடி பண்ணிட்டேங்கிறதுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இப்போ பொங்கல்லாம் முடிச்சுட்டு படையலுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். படையலை டீட்டெயிலாக என்னால் காட்ட முடியல, ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் அவருக்கு ஆஃபீஸுக்கும். அதனால் கடகடன்னு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவங்கள பசங்களை அனுப்பிச்சாச்சு. சாப்பிட்ட வீடியோவோட கிளிப்பு மட்டும் லைட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து நாங்கள் இந்த வருஷம் பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோவில் இருக்கிற ரெசிபி அட்லீஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.